வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் ஏபிசின்னு கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு 3 டைமென்ஷனல் வியூவில் காட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு லைட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் சோர்ஸ்லேருந்து வருது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கிராஸ் செக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு 2 டபுள் ஸ்லிட்டுக்கான இடைவெளியை வந்து நமக்கு வந்து சின்னதாக ஆஃபாக குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இது 2 டபுள் ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வந்து டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படி மாற்றினாக்கா நியூ ஃப்ரிஞ்ச் வித் என்ன வரும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸை. இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச் வித்து கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ 1 × 10⁻⁻⁴ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டபுள் ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை ஆஃபாக குறைச்சிட்டாங்க. நமக்கு வந்து இந்த நியூ ஃப்ரிஞ்ச் வித்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம நியூ ஃப்ரிஞ்ச் வித்து பீட்டா ஈக்குவல் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் பார்க்கலாம் இப்போ ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் ஃபார்முலா ஃப்ரிஞ்ச் வித் ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டின்னு தெரியும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஃப்ரிஞ்ச் வித். லாம்டாங்கிறது வேவ் லெங்த் தெரியும். கேபிட்டல் டி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஸ்மால் டிங்கிறது வந்து நமக்கு 2 ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட வரும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ வந்து 1 × 10⁻⁴. அதே மாதிரி லாம்டா வேவ் லெங்த் ஃபர்ஸ்ட் வேவ் லெங்த் வந்து 6.4 × 10⁻⁷. நம்ம வந்து இந்த இனிஷியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன் அது வந்து கேபிட்டல் D1ன்னு வச்சுருக்கோம். இனிஷியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வந்து 2 ஸ்லிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்மால் D1 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 ஸ்க்ரீனுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து நியூ D2ன்னு வச்சுருக்கோம். அதை வந்து D1லேருந்து 2 டைம்ஸ் இருக்குது. டபுள் ஆக்கினதுனால 2ன்னு போடுறோம். 2 டைம்ஸ் × D1. ஸோ அதே மாதிரி வந்து 2 ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை பாதியாக குறைச்சதுனால ஸ்மால் டி இருக்கு இல்லைங்களா, 2 ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட தூரம் அது வந்து D1 இனிஷியல், அதில் பாதியாக குறைச்சதுனால ஸோ D1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து தெரியும் ஃபார்முலா புது நியூ ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு β2 = λ2 d2/d2 ஸ்மால் d2. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா நமக்கு தெரியும் இனிஷியல் வேல்யூ வந்து கேபிட்டல் D1 = B, அதாவது D2 = 2 டைம்ஸ் D1 வந்துருச்சோம். அந்த வேல்யூஸ் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இது ஆஃபாக குறைச்சதுனால ஸ்மால் d = D1/2ங்கிறதுனால அந்த D1/2ன்னு இருக்கிறோம். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து மல்டிப்ளை ஆயிரும். ஸோ வந்து ஃபைனல் ஃபார்முலா வந்து நமக்கு இப்படி வரும் 4λ2 D1/ஸ்மால் D1 இப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ரிஞ்ச் வித் ஃபார்முலா வந்து β1 இனிஷியலாக இது தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பராமீட்டர்ஸ் மாற்றினதுக்கு அப்புறம் புதுசாக நியூ ஃபார்முலாக்கு நியூ ஃப்ரிஞ்ச் வித் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஃபார்முலா இது. ஸோ ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணோம்னாக்கா 4λ2 D1/ஸ்மால் D1. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் 4 × λ1 × D1/ஸ்மால் D1 இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து 4.0/6.4 இதை சிம்பிளிஃபை பண்ணாக்கா நமக்கு வந்து 0.625 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ 4 × 0.625 × 1 × 10⁻⁴ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாக்கா 2.5 × 10⁻⁴ கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நியூ β2, அதாவது நியூ ஃப்ரிஞ்ச் வித் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது வந்து நம்மளோட ஆப்ஷனில் இருக்கான்னு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் 2.5 × 10⁻⁴. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ இதுவே கரெக்டான ஆன்சர். திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் நீட் ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் பற்றி டவுட்ஸு கொரீஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்கூடிய நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ.